வெள்ளரிக்காய் அவ்வளோ அழகாக வெந்துச்சு பாருங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தண்ணிக்காய் மாதிரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்திரத்து குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி சூப்பராக அந்த வெயிலுக்கு இதமாக வெள்ளரிக்காய் இருக்குது. அதை வச்சு இன்றைக்கி ஒரு புளிக்குழம்பு தான் செய்ய போகிறோம். கோவக்காய் புளிக்குழம்பு எப்படி மீன் டேஸ்ட்டில் இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா தோல்லாம் சீச்சிட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வெள்ளரிக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் 100 கிராம் சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு ஒரு 20 வெள்ளைப்பூடு, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துருக்கேன். கூடவே புளி கரைசல் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள். இப்போ அடுப்பை வச்சிட்டோம், கடாய் வச்சிட்டோம். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அதையும் சேர்த்துக்குவோம். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்குவோம். கூடவே வெள்ளைப்பூடு. இந்த வெள்ளைப்பூடையும் சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளைப்பூடு நல்லா வதக்கணும். நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இதே நம்ம வெள்ளரிக்காயில் மோர் குழம்பு வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். அது எல்லாருமே நார்மலாக அது மாதிரி ட்ரை பண்ணுவோம். இப்போ இந்த மாதிரி ஒரு தடவை புளிக்குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. கூடவே ஒரு 4 பச்சை மிளகா அதோட சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா 2 கிளறி விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி 2 தக்காளி அதையும் சேர்த்துக்குவோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எல்லாமே போடாச்சு. இது எல்லாத்தையுமே நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கணும். பாருங்க, எண்ணெயிலே எல்லாமே நல்லா வதக்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெள்ளரிக்காயை அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் ஒரு வதக்கிடணும். வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை வடிகட்டி அதோட சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் ஒரு கிளறி விட்டுருக்கோம். இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு தான் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பத்தில் இன்னொரு கரண்டி உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். தட்டை போட்டு மூடி வச்சிடணும். இப்போ கிட்டத்தட்ட நமக்கு குழம்பு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் வந்து சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. வெள்ளரிக்காய் அவ்வளோ அழகாக வெந்துருச்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தண்ணிக்காய் மாதிரியே. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ அவ்வளோதான், குழம்பு இறக்க போகிறோம். அப்படியே மேலால் மல்லித்தலையை தூவிட்டு நம்ம சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே அருமையாக இருக்கும்.